பாரசீக வளைகுடாவில் இருக்கும் ஒரு சிறிய தீவு. ஆனால் அந்த சிறிய தீவுதான் முழு ஈரான் நாட்டின் பொருளாதாரத்தை இயக்கும் முக்கிய மையம். அந்த தீவு பெயர் கார்ஜ் ஐலண்ட். இந்த தீவை தாக்கினால் ஈரான் நாட்டின் பொருளாதாரம் தடைப்படும் என்று பல நிபுணர்கள் கூறுகிறார்கள். அதனால்தான் சமீபத்தில் அமெரிக்கா இந்த தீவை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. ஆனால் இந்த சிறிய தீவு ஏன் இவ்வளவு முக்கியம்? அமெரிக்கா ஏன் தாக்கியது? இதனால் உலக எண்ணெய் சந்தைக்கு என்ன ஆபத்து? அதை இப்போது எளிமையாக புரிந்து கொள்வோம். கார்ஜ் ஐலாண்ட் என்பது ஈரான் கடற்கரையிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு சிறிய தீவு. அது பெர்ஷியன் கால்ஃப் பகுதியில் அமைந்துள்ளது. இந்த தீவு அளவில் மிகவும் சிறியது. சுமார் 8 கிலோமீட்டர் நீளம், 4 முதல் 5 கிலோமீட்டர் அகலம். ஆனால் இந்த சிறிய தீவுதான் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதி மையம். உண்மையில் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியில் 90% வரை இந்த தீவிலிருந்தே உலக நாடுகளுக்கு அனுப்பப்படுகிறது. இந்த தீவில் பெரிய எண்ணெய் சேமிப்பு டாங்குகள், எண்ணெய் ஏற்றுமதி துறைமுகம், எண்ணெய் குழாய்கள், விமான நிலையம் எல்லாம் இருக்கிறது. ஈரானின் முக்கிய எண்ணெய் களங்களிலிருந்து குழாய்கள் மூலம் எண்ணெய் நேராக இந்த தீவுக்கு வருகிறது. அங்கிருந்து பெரிய சூப்பர் டேங்கர் கப்பல்கள் உலக நாடுகளுக்கு எண்ணெய் எடுத்துச் செல்கின்றன. ஒரு நாளில் 1.3 முதல் 1.6 மில்லியன் பெரல் எண்ணெய் இந்த தீவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதனால் இதை ஈரான் பொருளாதாரத்தின் இதயம் என்று கூட கூறுகிறார்கள். சமீபத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே பதற்றம் அதிகரித்தது. இதற்கிடையில் அமெரிக்க படைகள் கார்ஜ் ஐலாண்ட் மீது பெரிய வான்வழி தாக்குதல் நடத்தின. இந்த தாக்குதலில் ஏவுகணை சேமிப்பு மையங்கள், கடற்படை வசதிகள், விமான நிலையம், இராணுவ அமைப்புகள் எல்லாம் குறிவைக்கப்பட்டது. ஆனால் முக்கியமாக எண்ணெய் வசதிகளை முழுமையாக அழிக்கவில்லை. ஏன் தெரியுமா? அப்படி செய்தால் உலக எண்ணெய் விலை பெரிய அளவில் அதிகரிக்கும், உலக பொருளாதாரம் பாதிக்கும் என்பதால் அமெரிக்கா அதை தவிர்த்தது. கார்ஜ் ஐலாண்ட் முழுமையாக சேதமடைந்தால் ஈரான் எண்ணெய் ஏற்றுமதி பெரும்பாலும் நிற்கும். அதாவது அரசுக்கு வருமானம் குறையும், பொருளாதாரம் சரியும், இராணுவ செலவுகள் குறையும் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். இந்த தீவில் மட்டும் 30 மில்லியன் பெரல் வரை எண்ணெய் சேமிப்பு திறன் இருக்கிறது. இதனால் இந்த தீவை அழிப்பது ஈரான் பொருளாதாரத்திற்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். ஒரு சிறிய தீவு, ஆனால் அது ஒரு நாட்டின் பொருளாதாரத்தையும் உலக எண்ணெய் சந்தையையும் பாதிக்கக்கூடிய சக்தி கொண்டது. அதுதான் கார்ஜ் ஐலாண்ட். இந்த தீவு மீது நடந்த தாக்குதல் மத்திய கிழக்கு அரசியல் சமநிலையை மாற்றக்கூடிய ஒரு முக்கிய சம்பவமாக இருக்கலாம். அடுத்த நாட்களில் ஈரான் எப்படி பதிலடி கொடுக்கும், அமெரிக்கா அடுத்தது என்ன செய்யும் என்பதே உலகம் கவனித்துப் பார்க்கும் பெரிய கேள்வி.